ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆம் செல்லமே, இன்று தை பிறந்து வழிபிறக்க நல்ல செய்தியோடு உன் வீடு தேடி வந்துள்ளோம். வா செல்லமே, வந்து உனக்கான அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷம்தான் என் செல்லமே. உன்னை சுற்றி தாங்க முடியாத கஷ்டம் இருக்கின்றதோ, அப்படியானால் உன் சந்தோஷம் உன் அருகில்தான் உள்ளது. முதலில் நீ கஷ்டத்தில் இருந்து தப்பிப்பது எப்படி என்று நினைக்காதே, கஷ்டத்தை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். ஆம் செல்லமே, நீ சராசரியாக சுயநலமாக சிந்திக்கும் வரை உன் மனதை எதுவுமே திருப்திப்படுத்தாது என்பதை நன்றாக தெரிந்து கொள். அதேபோல்தான் வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே சந்தோஷத்தை தராது என்பதையும் ஞாபகத்தை வைத்துக்கொள். உன் சந்தோஷத்திற்கும் ஆசைக்கும் ஒரு நிபந்தனை போடுகிறது. நீ விரும்பியதை பல போராட்டங்களுக்கு பிறகு நீ அடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அடுத்த ஆசையை நினைத்து வருந்துகின்றாய். அடுத்த ஆசையை உடனே நினைத்து வருந்துகின்றாய். சந்தோஷம் என்பது இயற்கையானது. சந்தோஷமாக இருக்க காரணங்களை கண்டுபிடிக்க தேவையே இல்லை. முதலில் மனதில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து குவிந்திருக்கும் குப்பைகளை, அதாவது மனச்சுமைகளை தூக்கி எறி. ஆம் செல்லமே, அந்த குழப்பங்களை, தேவையில்லாததை முதலில் தூக்கி எறி என்று உன் சாயப்பா பலமுறை உன்னிடம் கூறிவிட்டேன். அப்போதுதான் நீ நிலையான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நீ உணர முடியும். எதற்கெடுத்தாலும் கவலைப்படாதே, இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் என்று நான் உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன். பொறுமை, பொறுமை என்பது பொக்கிஷம் போன்றது. அதை நீ பாதுகாத்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது, ஆசை என்பது கடல் அலைகளை போன்றது. உன் மனதில் அது அலைகளைப் போல வந்து வந்துதான் போகும். எதுவும் நிரந்தரம் இல்லை என்று. அதனால் அதிகமாக ஆசையை மனதில் வளர்த்து கொண்டால் துன்பங்களை தான் சந்திப்பாய். எதுவும் அளவுடன் இருந்தால் தான் நன்மை உனக்கு தரும். ஆகையால் அன்பு என்பது ஆகாயத்தை போன்றது. நீ எப்போதும் உன் அன்பை ஆகாயத்தை போல பளிச்சென்று மற்றவர்களிடம் காட்டினால் உன் வாழ்க்கை பளிச்சென இன்னும் சந்தோஷம் கூடும், மகிழ்ச்சி பெருகும். உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் ஓம் ஸ்ரீ சாயி என்று என்னுடைய நாமத்தை சொல். உடனே உனக்கான துன்பங்கள் விலகி இன்பத்திற்கான, சந்தோஷத்திற்கான நல்ல வழிகள் கிடைக்கும். உன் வாழ்க்கையை மாற்றும். ஆம் செல்லமே, அந்த மந்திரம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உள்ளது. நீ இழந்ததை திரும்ப பெறப்போகிறாய். உன் வாழ்க்கை இன்றிலிருந்து சந்தோஷம் நிறைந்திருக்கும். இந்த தை திருநாளில் உன் வாழ்க்கை தைப்பொங்கல் போல, நல்ல மங்களகரமான பொங்கல் போல உன் வாழ்க்கை நல்ல வசந்தத்துடன், மகிழ்ச்சியுடன் நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறாய். இனி உன் பாதை அனைத்தும் சந்தோஷம் நிறைந்ததே. உன் சந்தோஷம் தரும் அனைத்தும் உன் வீடு தேடி வரப்போகிறது. ஆம் செல்லமே, வாழ்க்கையில் இனி கஷ்டம் என்பது உனக்கில்லை. எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை. ஆகவே என் மீதும் என் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய காரியங்களை ஈடுபாடுடன், முழு மனதுடன் செய்ய தொடங்கு. பிரச்சனைகள் என்பது முதலில் தாங்க முடியாததாகத்தான் இருக்கும். பின் பரவாயில்லை என்று தோன்றும். பிறகு அதிலிருந்து கடந்து வர உனக்கான பல வழிகள் கிடைக்கும். பிறகு அதிலிருந்து வருவதற்கு உனக்கு நம்பிக்கை பிறக்கும். இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். ஆகவே பயப்படாதே, கலங்காதே. எது நடந்தாலும் உனக்கு சாதகமாக அமையும்படி உன் சாயப்பா நடத்தி காட்டுவேன். ஆம் செல்லமே, பிரச்சனைகள், நம்மை பழிவாங்கும் பிரச்சனைகள் நம் அன்றாட வாழ்வில் ஓர் அங்கமாகவே ஆகிவிட்டது. அலையில்லாத கடலில் இல்லை, அதுபோல பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை. எனவே பிரச்சனைகளை கண்டு நீ எங்கும் ஓடி ஒளியவும் முடியாது. அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். வீறு கொண்டு வெற்றிக்கான வியூகம் வகுத்தத்தான் செய்ய வேண்டும். உன் வியூகம் வெற்றி பெற உன் சாயப்பாவின் பாதத்தில் சரணடையத்தான் வேண்டும். இப்போது சரணடைந்து விட்டாய் அல்லவா? இனி உனக்கு கவலையே இல்லை. உன் சாயப்பா நான் பார்த்து கொள்வேன். பிரச்சனைகளை சந்திக்கும் போது உன் அறிவில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். முதலில் பிரச்சனை என்று நீ சொல்லி கொள்வதையே நிறுத்தி கொள்ள வேண்டும். பிறகு பார்,
பிரச்சனையை பிரச்சனை என்று சொல்லும் போதே பயமும் கவலையும் உன்னை கட்டாயம் வந்து கவ்விக்கொள்ளும். மன அழுத்தம் அதிகமாகும். அந்த பிரச்சனைக்கு முடிவு எடுக்க முடியாமல் மனம் திண்டாடும். ஆம் செல்லமே, நிலை தடுமாறும். அப்படியானால் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுவது? வழியே இல்லையா? உண்டு, நிச்சயம் உண்டு. எப்படி? முதலில் பிரச்சனையை பிரச்சனை என்று சொல்ல வேண்டாம். இது ஒரு சவால் என்று கூறு. இது ஒரு சவால் என்று உன் மனதில் எண்ணு. இது சவால்தானே, சந்தித்து பார்த்து விடலாம், மோதி பார்த்து விடலாம் என நினைக்கும் போதே உன்னிடம் ஒரு துணிச்சல் தானாக வந்துவிடும். அதிலேயே உனக்கு பாதி வெற்றி கிடைத்தாகிவிட்டது என் செல்லமே. துணிவோடு போராடும் ஒருவரை உன் சாயப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கத்தான் செய்யும். எனவே வெற்றியை சாயப்பாவிற்கு பரிசாக கொடுத்து விடுவார். ஆகவே உனக்கு துணிவோடும் போராடும் ஒருவனை என் செல்லப்பிள்ளை. அதனால் பிரச்சனையை பிரச்சனை என்று எண்ணாமல் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொள். இதை இன்னொரு முறை சொல். உனக்கு தைரியம் தானாக கிடைக்கும். உன் மனம் தெளிவு வரும், துணிவு வரும். ஆம் செல்லமே, நான் இன்னொன்று சொல்லட்டுமா? எதற்காக நீ இப்படி தேவையில்லாமல் அதிகம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இந்த நிலையில் இருப்பதும் உன்னை இப்படி செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் என்பதை முதலில் புரிந்து கொள். காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை. முதலில் இந்த சாயப்பா மீது நம்பிக்கை வை. செயலும் நானே, விளைவுகளும் நானே. உறுதியான நம்பிக்கையோடு நீ நடப்பாயானால் இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம். ஆகவே எந்த முடிவை எடுப்பதென்றாலும் துணிந்து எடு. துன்பம் வந்தால் நான் துரத்தி அடிப்பேன். ஆகவே எண்ணம்தான் வாழ்க்கை என் செல்லமே. உன் எண்ணங்களை உயர்வாக வைத்துக்கொள். உன் எண்ணங்கள் எப்போதும் வானோக்கியே இருக்க வேண்டும். எண்ணங்கள் என்றும் எப்போதும் வலிமையானதாகவே இருக்க வேண்டும். இன்று நீ எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நாளை நிச்சயம் நடக்கும். மனதளவில் தைரியமாக இரு. உனக்கு உதவி தேவைப்படும் போது என்னிடமிருந்து உனக்கு நிச்சயம் உதவி கிடைக்கும். ஆகவே உன்னை எந்த சூழ்நிலையிலும் எவரிடமும் கையேந்த விட மாட்டேன் உன் சாயப்பா. உன் கவலைகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும் காலம் இது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் கொண்டு வரும். உன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகிவிடும் என் செல்லமே. கடன் தொல்லைகள் எல்லாம் சரியாகிவிடும். நீ கடந்து வந்த பாதை எல்லாம் நல்ல முடிவுக்கு வந்துவிட்டது. ஆம், இனி நீ ஆனந்தமாக பூஞ்சோலையில் நடப்பாய் என் செல்லமே. இனி வண்ணமயமாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. அருமையான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது. என் பார்வையினால் நீ காக்கப்படுவாய். உன் நிலைமை மாறி உன்னை உயர்த்தப் போகிறேன். இனி மலர்ந்த முகத்துடனே நீ இருப்பாய். மன அமைதியை உன் வாழ்வில் நிறைய செய்வேன். ஆம், இன்று முதல் சந்தோஷமான வாழ்வை அடியெடுத்து வைக்கப் போகிறாய். இந்த மகிழ்ச்சி செய்தியை தான் வாட்டமாக உள்ள உன்னிடம் அவசரமாக நல்ல செய்தியை கூற உன் கனவில் உன் சாயப்பா நான் வந்தேன். ஆம் செல்லமே, இந்த தை திருநாளில் நானும் உன் குலதெய்வம், உன் உற்றார் உறவினர் சகத்துடன் நீ இருக்கும் இந்த நாளில் உன்னை செல்வ செழிப்புடன் வாழ வைக்கத்தான் உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்துள்ளேன். உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.